குறிப்பாக கடற்கரை கிராம மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கேன். அது நீங்கள் அந்த பகுதியில் நீங்கள் கேட்டாலே தெரியும். கண்டிப்பாக அந்த மக்கள் எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் தருவார்கள் என்ற நல்ல எண்ணத்தில் நான் இந்த வேட்புமனுவை இன்னைக்கு கொடுத்துருக்கேன். என் சொந்த பணத்திலே இத்தனை கலையரங்கங்கள், இத்தனை வகுப்பறைகள், இத்தனை ஆறுகள், குளங்கள்லாம் தூர் வாரி போனா எனக்கு ஒரு வாய்ப்பும் அதிகாரம் கிடைத்தார். எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர் நின்னா நல்லதுதான். எந்த அளவுக்கு வெற்றி தோல்வியை பொதுவாக தாங்கிட மாட்டார். நான் அவர் கூட விஜய் கிட்ட அந்த அளவுக்கு அந்த ஒரு வேகம், ஒரு வெறி, இந்த மக்களோட வாழணும், மக்களுக்காக ஏதாவது செய்யணுங்கிற அந்த இது கண்டிப்பாக இருக்காது. அன்பானவர்களே, பிடி செல்வகுமார் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கேன். இன்னைக்கு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி வேட்புமனு கொடுத்துருக்கேன். அதான் எல்லாரும் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் நானும் ஆசையோடு வாங்கி கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது கேட்கணுமா? நீங்கள் ஏற்கனவே சுயேட்சையாக போட்டிட்டு அந்த கலப்பை மக்கள் இயக்கம் சார்பில் ஒரு டைம் போட்டிருக்காங்க. இப்போ அங்கே வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? திமுக சார்பில் போட்டியிடும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு எப்படி? இல்லை, அந்த தொகுதியை பொறுத்த மட்டும் நான் நிறைய களப்பணி பண்ணியிருக்கேன். கலப்பை மக்களுக்கு மூலமாக கிட்டத்தட்ட 25க்கும் மேலாக அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கம், வகுப்பறைகள் மற்றும் ஒரு 30 குளங்களை தூர்வாரி இருக்கேன். சிறு குளங்கள், சிறு ஆறுகள், அதுக்கு தூர்வாரி சுத்தம் பண்ணி கொடுத்துருக்குறேன். அது இல்லாமல் வருடந்தோறும் அந்த அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு 10th +2 பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு மற்றும் அவங்களுக்கு உள்ள ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் ஸ்கூட்டி, மாவட்ட அளவில் வரவங்களுக்கு ஸ்கூட்டி, பெண்களுக்கு சமத்துவ பொங்கல் வருடந்தோறும் 12 ஆண்டுகளாக சமத்துவ பொங்கல் பண்ணுறேன். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 3600 பானைகள் வச்சு கின்னஸ் ரெக்கார்டுக்காக பெரிய அளவில் சமத்துவ பொங்கல், உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்காக பெரிய பெரிய சர்வீஸு, இப்படி என்னால் முடிஞ்சதை மிகப்பெரிய அளவில் செய்து அந்த மக்கள்கிட்ட, அதுவும் குறிப்பாக கடற்கரை கிராம மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கேன். அது நீங்கள் அந்த பகுதியில் நீங்கள் கேட்டாலே தெரியும். இந்த 7 ஆண்டுகளும் மிக சிறந்த அளவில் அந்த மக்களுக்காக நான் பணியாற்றியதால் கண்டிப்பாக அந்த மக்கள் எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் தருவார்கள் என்ற நல்ல எண்ணத்தில் நான் இந்த வேட்புமனுவை இன்னைக்கு கொடுத்துருக்கேன். அந்த தொகுதி தளவாய் சுந்தரம் அவர்கள் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறார். அவரோட பணி எப்படி இருந்துச்சு? கன்னியாகுமரி அதிமுக அந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த மட்டும் அவருக்கு அதிமுக தொடர்ச்சியாக அவங்க இருக்கிறாங்க. பல முறை அவங்க தொகுதி டெல்லி மேல் சபையிலலாம் இருந்திருக்காங்க. பல ஆண்டுகள் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. எங்களை மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தால் அந்த தொகுதியை கிட்டத்தட்ட கன்னியாகுமரி தொகுதியை இந்தியாவின் முதன்மை தொகுதியாக அத்தனை ஆற்றலும் அத்தனை செயல் திட்டங்களும் நான் வச்சுருக்கேன். ஏன்னா எக்கனாமிக்ஸில் நான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு. பல திட்டங்கள், யாரும் எதிர்பார்க்காத திட்டங்கள்லாம் வச்சுருக்கேன். என் சொந்த பணத்திலே இத்தனை கலையரங்கங்கள், இத்தனை வகுப்பறைகள், இத்தனை ஆறுகள், குளங்கள்லாம் தூர் வாரி போனா எனக்கு ஒரு வாய்ப்பும் அதிகாரம் கிடைத்தால் நிச்சயமாக அதுவும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு பெரிய கட்சியில், ஒரு ஆளும் கட்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக என்னுடைய பணி மிக சிறப்பாக இருக்கும். சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும். கடைசி வரை என் உயிர் போகும் வரை அந்த மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் தேர்தலுக்கு இன்னும் 40 நாட்கள் தான் இருக்கு. ஆமாம், நெருங்கக்கூடிய அறிவிப்பு வரப்போகுது. ஆமாம், விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவார்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் பல வருடங்கள் அவரோட பயன்படுங்க, அவர் தேர்தல் களம் காண்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச விஜய் அவர் நின்னா நல்லது தான். அவர் எந்த அளவுக்கு அவர் தோல்வியை பொதுவாக தாங்கிட மாட்டார். நான் அவர் கூட இருந்தது வர இந்த களம் வேறு மாதிரி இருக்குது. நிறைய கடினமான உழைக்க வேண்டும், கிராமங்கள் தோறும் போக வேணும், ஊராட்சி, ஒன்றியம், பேரூர், இப்படி நிறைய இடங்களில் சுற்றுப்பயணங்கள், அந்த மக்களோட மனநிலையில் அவங்க மக்களாக போக வேண்டும். அவர் எந்த அளவுக்கு போவார்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு உழைக்க அவருக்கு, அதுவும் இந்த கோடை காலம் வரப்போகுது, எந்த அளவுக்கு மக்களாக போக போகிறாருலாம் தெரியல. அவருடைய அரசியல் பயணம் தான் உங்களுக்கே தெரியல. ஃப்ளைட்டில் வர்றது, ஃப்ளைட்டில் போகிறது, கேரவன், ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாரு. மக்கள் கூட எப்படி இருக்க போறாருங்கிறது எனக்கு அது ஒரு தெரியல. ஏன்னா நான் அவர் கூட இருந்தது வர அவர் கஷ்டப்படுறதுக்கு விரும்ப மாட்டார். அதாவது தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னாலே வெயில்ல போகணும், மக்களாக இது அவர் இந்த வெயில் கோடை தொடர்ந்து காலையில் 6 மணிலிருந்து நைட் 10 மணி வரைக்கும் சுற்றிட்டே இருக்கணும். அதெல்லாம் எப்படி விஜய் அவர்கள் சமாளிப்பாரு? இதுதான் அவரே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, கரூர் சம்பவமாக இருக்கட்டும், எந்த ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் தான் அதிகபட்சமாக. அவருடைய அதிகபட்ச டைம் ஒதுக்குறதுலேயே அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்காது.
அதான் சொல்கிறோம்ல சார், இது வந்து ஒரு கடின உழைப்பும் கடின அர்ப்பணிப்பும் மக்கள் மீது ஃபுல்லாக அதிகபட்சமான சிந்தனை உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த விஷயங்களுக்கெல்லாம் வர முடியும். விஜய்கிட்ட அந்த அளவுக்கு அந்த ஒரு வேகம், ஒரு வெறி, இந்த மக்களோட வாழணும், மக்களுக்காக ஏதாவது செய்யணுங்கிற அந்த இது கண்டிப்பாக இருக்காது. அந்த அளவில் பார்க்கும்போது அவர் மக்கள் கூட வந்து இறங்கி வேலை செய்வார். இப்போ கூட இங்கே வர முடியாது அவரால். அது நடக்காது. நடக்காத விஷயத்தை பற்றி நம்ம பேசுறதுல எனக்கு நம்ம அவர் கூட இருந்ததுன்னு சொல்கிறேன். அவர் கண்டிப்பாக பண்ண மாட்டார். ஒரு கஷ்டம்னு வந்தால் யாரும் தேடி போனால் கூட அவங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டார். உதாரணத்துக்கு அந்த அஜிதானி ஒரு பெண் உங்களுக்கு தெரியும், தேடி போய் 20 ஆண்டுகளாக வேலை பண்ண ஒரு பெண்ணை கூட அவர் பார்க்க மாட்டார். அவர் கீழே இறங்கி வர்றதுக்கு கூட கஷ்டப்படுவார். காலத்தின் கட்டாயம் ஒரு பெரிய நடிகராயிட்டார். அந்த நடிகருக்காக ஓட்டு போடுறது போடாது மக்களுடைய விருப்பம் தான். யார் சிறந்தவர்கள், யார் நல்லவர்கள், யார் வல்லவர்கள், யார் நம்மோட இருப்பார்கள் என்பதை மக்கள் தான் தீர்மானம் செய்யணும்.